ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைரமுத்து. நம்மளோட அறம் ரியல் டாஸ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே வந்துட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோங்க. என்னடா இது வரைக்கும் ரெகுலராக வந்துட்டு சைட்டோட வீடியோஸாக போட்டு அறுத்துட்டு இருந்தால் இப்போ வந்துட்டு புதுசாக ஜென்ரல் நாலேஜ்ன்ற பேரில் வந்துட்டு இப்போ வேறு புதுசாக வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கானே அப்படின்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு ஒரு டவுட்டில் இருக்கும், சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும். இது வந்து எந்த அடிப்படையில் பண்ணுறது அப்படின்னாங்க, பொதுவாகவே வந்துட்டு ரியல் எஸ்டேட் ஃபீல்டு அப்படின்னா வந்துட்டா A to Z ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துட்டு எல்லாமே தெரியணும் அப்படின்றதா வந்துட்டு நம்மளோட நோக்கங்க. அதாவது ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ஃபீல்டில் வந்து தெளிவு கொடுத்துட்றோங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க ஓரளவுக்கு வந்துட்டு இந்த ஃபீல்டு இப்படி தான் அப்படின்றத டிரான்ஸ்பரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோங்க ரெகுலராக வீடியோஸில் வந்துட்டு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறைய கஸ்டமரோட கொஸ்டின் என்ன, நிறைய பேர் என்ன ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு லேண்ட் இருக்குதுங்க, நான் வந்து பில்டிங் கட்டலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பில்டிங் வந்துட்டு யாரை கேட்டாலுமே வந்துட்டு 2300, 2100, 2200, 2500 வரைக்கும் சொல்கிறாங்க. காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குதுங்க. அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பில்டிங் கட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே வந்துட்டு உங்களோட பில்டிங்கோட மதிப்பு வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா நீங்கள் வந்து பில்டிங்க்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15 லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் அதே ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு தரமான பில்டிங் வந்து உங்களால் கட்ட முடியுங்க. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது, அது வந்துட்டு எந்தெந்த மாதிரி சாயிலுக்கு சூட்டபுளாக இருக்கும், அதில் அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம். ஸோ அந்த டைப் என்ன அப்படின்றத வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெரிய வருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போடுங்க. என்னடா இவன் பிபிடிலாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கானே, ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தோணலாங்க. அப்சால்யூட்லி அதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு. பட் இதெல்லாம் வந்து ஜென்ரல் நாலேஜுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம சொன்ன ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக நம்ம கட்டுற பில்டிங் வந்துட்டு இந்த 2 ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி கட்டிட்டு இருக்கிறோங்க. ஸோ அந்த இதில் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு 2 இருக்குதுங்க. 2 ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெனி ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் இந்த 2 தான் வந்து இன்னைக்கு பில்டிங் நம்ம கட்டிட்டு இருக்கிற பில்டிங், நீங்கள் இருக்கிற பில்டிங் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் வந்து கட்டிகிட்டு இருக்கிறோங்க இன்றைக்கி வந்துட்டு. ஸோ அதில் வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர்னு போட்டிருக்கீங்க. என்னங்க சார் டெக்னிக்கல் வேர்டாக இருக்குது, இது வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டும் போதுங்க அந்த வீட்டோட சுவர் அமைஞ்சிருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து கீழே வந்து குழி எடுப்பாங்க. ஃபுல்லாக வானக்கால் தோன்றுறது அப்படிம்பாங்க எங்கள் ஏரியாவில் வந்துட்டு. ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு குழி எடுப்பாங்க. குழி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு சாண்ட் ஃபில்லிங் பண்ணுவாங்க. ஸோ சாண்ட் ஃபில்லிங் பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கருங்கல் வச்சு பிசிசி போடுவாங்க. பிசிசி போட்டு கருங்கல் வச்சு கட்டுவாங்க. கருங்கல் வச்சு கட்டிட்டு பேஸ்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக பிரிக் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. பழைய கால ஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்படி தான் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோங்க. இந்த லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு வந்து வெயிட் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வால் தாங்க. ஸோ வாலில் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லோடு எல்லாமே வந்துட்டு ஆக்ட் ஆகுங்க. அந்த செல்ஃபோட அதாவது அந்த ஸ்லாபோட வெயிட் இருக்கு இல்லைங்களா, ஸ்லாபோட வெயிட்டு அப்புறம் அந்த வெயிட்டோட வெயிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுவத்து மூலியமாக தான் வந்துட்டு ஃபூட்டிங்க்கு வந்துட்டு போகுதுங்க. பேஸ்மெண்ட்டு கடத்தி பேஸ்மெண்ட்லேருந்து ஃபூட்டிங்க்கு வந்துட்டு லோடு போகுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோட் பீரிங் ஸ்ட்ரக்சருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த சுவத்தை வந்து நீங்கள் இடிக்கவோ ரிமூவ் பண்ணவோ முடியாதுங்க. ஏன் அப்படின்னா லோடு ஃபுல்லாகவே வந்துட்டு வெயிட் எல்லாமே இந்த சுவர் மூலியமாக தான் வந்துட்டு கீழே இறங்குறதுனால இந்த சுவத்தை வந்து நீங்கள் வந்து எடுக்கவோ ஆல்டர்னேட் பண்ணவோ முடியாதுங்க. ஸோ லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோட் பீரிங் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு மெயின் வால், அதாவது முக்கியமான வால் எல்லாமே சுவர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்துட்டு 9 இன்ச் இருக்குங்க. 9 இன்ச் அளவு தான் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கம்மியான அளவுகள்லாம் வந்துட்டு நம்ம சுவர் வந்துட்டு வைக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னா சுவத்தில் நமக்கு லோடு இறங்குறதுனால 4.5 இன்ச் வரலாம் வந்துட்டு நம்ம இதில் கட்ட முடியாதுங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரூமோட சைஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ், அதாவது ஒரு 4.5 இன்ச்சு வந்து கம்மியாக மாதிரி இருக்கும் இன்னர். ஸோ உள்கூடு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குங்க. இது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுங்க. லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது மேக்ஸிமம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் வந்து பில்டிங் பண்ணுறாங்க. லோட் பியரிங் வந்து யாருமே இன்றைக்கி பண்ணுறதில்ல. என்ன ரீசன் அப்படின்னா 2 ரீசன் இருக்குங்க. ஒன்று ப்ராஃபிட்டபிள், இன்னொன்று அங்கே இருக்கிற சாயில் கண்டிஷன் பொறுத்து தான் வந்துட்டு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வாங்கியிருக்கிற இடம் வந்துட்டு செம்மண் பூமியாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு 100% வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. இன்னொன்று வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்டோரி பில்டிங், ஒரு 3 ஸ்டோரி பில்டிங் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி கட்டலாங்க. 2 ஸ்டோரி பில்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிரவுண்ட் ஃப்ளோருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் எடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணியே பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்துட்டு காலம் பீம்லாம் யூஸ் பண்ணாதனால பெரும்பாலும் அந்த காங்கிரீட்டுக்கு ஆகிற செலவுங்க, அப்புறம் அந்த கம்பிகளுக்கு ஆகிற செலவு, கீழே மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனுக்கு ஆகிற செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகுங்க. ஸோ இதனால் பில்டிங்கோட காஸ்ட் வந்துட்டு உங்களால் ரொம்ப வந்துட்டு சேவ் பண்ண முடியுங்க. ஸோ உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா வீட்டோட காலம் அந்த பில்லர் வர இடத்துல மட்டும் குழி எடுத்திருப்பாங்க. 4x4, 5x5 அந்த மாதிரி குழி எடுத்து அதில் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி 1.5 இன்ச்சு காங்கிரீட் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே கம்பி கட்டி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4 இன்ச்சு காங்கிரீட் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு லோடு எல்லாமே அந்த பில்டிங்கோட வெயிட் எல்லாமே எதில் ஆட் ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த பீமுங்க, அதாவது உங்களுக்கு வீட்டோட வெயிட் டோட்டல் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா பீமில் லோடு ஆக்ட் ஆகிங்க. பீமில் இருந்து நம்ம காலம் பில்லருக்கு லோடு இதாகுங்க. அப்புறம் அந்த பில்லர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து லோடு வந்து ஷிஃப்ட் ஆகுதுங்க. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சுவர் வந்துட்டு கம்பல்சரி கிடையாதுங்க. இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சுவர் வந்து கம்பல்சரி கிடையாதுங்க. நீங்கள் சுவர் கட்டுறதுனாலும் கட்டலாம், இல்லை வந்து இதில் வேறு ஏதாவது பார்ட்டிஷன் போட்டு நீங்கள் வந்துட்டு மறைக்கிறீங்கனாலுமே மறைக்கலாங்க. ஸோ சுவர் வந்து கம்பல்சரி கிடையாதுங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பீமுக்கு மேலே அப்படியே வந்து நீங்கள் வந்துட்டு சுவர் மட்டும் எழுப்பி அப்படியே நீங்கள் வந்துட்டு புதுசாக வந்துட்டு மேலே ஒரு ஃப்ளோர் வந்து அப்படி நீங்கள் கட்டலாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக ரூமாக செப்பரேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு மல்டி ஸ்டோரியாக நீங்கள் வந்து கட்டிகிட்டே போகலாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு G+2க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ப்ரிஃபரபுளுங்க. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரிஃபரபுளுங்க. ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் சாயில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, கிளே சாயில் மாதிரி இருக்குது, ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலெலாம் போகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து 100% சூட்டபுளாக இருக்குங்க. இன்னொன்று உங்களுக்கு வந்துட்டு சுவத்தில் வந்துட்டு கிராக்ஸ் வர்றது அது எல்லாமே வந்துட்டு இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் போடுறது மூலிமா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாங்க. பில்டிங்கோட லைஃப்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைஃப்மே கொஞ்சம் நல்லாயிருக்கும் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போதுங்க. ஸோ இந்த 2 இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி தான் வருங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம குழி எடுத்துங்க, அதாவது த்ரூ அவுட் ஃபுல்லாகவே வந்துட்டு குழி எடுத்து அது ஃபுல்லாக சாண்ட் ஃபில்லிங் காங்கிரீட் போட்டுங்க, கருங்கல் வச்சு கட்டி மேலே பேஸ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. ஸோ பேஸ்மெண்ட்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து செங்கல் வச்சுருவாங்க. ஸோ இதில் வந்துட்டு பில்லரோ பீமோ எதுவுமே கிடையாது, டேரெக்டாக வந்துட்டு சுவர் வச்சுருவாங்க. ஸோ இதில் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ரூஃபோட வெயிட் வந்துட்டு இந்த சுவத்து மூலியமாக தான் வந்துட்டு கீழே டிரான்ஸ்பரண்ட் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு இந்த சுவரை வந்துட்டு நம்ம இடித்தோம் இல்லை ஆல்டர்னேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பில்டிங் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிருங்க. பட் இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இடையில இருக்கிற சுவர் எதை வேணால் நீங்கள் வந்து இடிச்சுட்டு உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டிஷன் வந்து நீங்கள் பிரித்து மாற்ற முடியுங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூமோட சைஸுமே வந்துட்டு உள்ளே வரக்கூடிய வால்ஸ் இருக்கு இல்லைங்களா, உள்ளே கட்டுற அந்த பார்ட்டிஷன் வால் எல்லாமே வந்து நீங்கள் வந்து 4.5 இன்ச் வாலாகவே இதில் கட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்னர் டு இன்னர் உங்களுக்கு உள்கூடு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குதுங்க இதில் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியன்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில்டிங் கட்டும்போது உங்களோட பட்ஜெட்குள்ளார நீங்கள் வந்துட்டு பில்டிங் கட்ட முடியும், கொஞ்சம் பெரிய பில்டிங்காகவும் நீங்கள் வந்து கட்ட முடியுங்க. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் சைட் வாங்கும்போது அந்த ஏரியாவில் சாயில் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதில் எந்த மாதிரியான பில்டிங் கட்டலாம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான இன்ஜினியரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஸோ அதுதான் என்னோட அட்வைசபிள். அதனால் வந்துட்டு உங்களோட பெரும்பான்மையான பணம் வந்துட்டு நீங்கள் வந்து சேவிங் பண்ண முடியுங்க. இன்னொன்று உங்களோட வீட்டை வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ண மாதிரி கொஞ்சம் பெரிய வீடாக கட்ட முடியும். ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக வச்சு கட்ட தான் பார்ப்பாங்க. மினிமம் ஒரு 650-700 ஸ்கொயர் ஃபீட்டில் யாரும் கட்டுறது இல்லைங்க. மேக்ஸிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே கட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதே 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு
ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களால் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுது அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கட்டும்போது உங்களால் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங் வந்து கொஞ்சம் பெருசாக கட்ட முடியுங்க சேம் பட்ஜெட்டில். ஸோ அந்த உங்களுக்கு பில்டிங் கட்டி கொடுக்குற இன்ஜினியர்கிட்ட ப்ராப்பராக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு பெட்டருங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் இதுக்கப்புறம் வரதில் கண்டினியூஸாக பார்க்கலாங்க. கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருக்கும், பட் இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு அவசியமாக இருக்குதுங்க. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.